நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் வாஷ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இட்லி பாத்திரம் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டீமர் இருந்தாலும் சரி. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து ரொம்ப ஸ்லோ சிம்மில் வச்சு ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க, இல்லைனா கசப்பு தெரியும். அதனால் ஸ்லோ சிம்மில் வச்சு நல்லா மெல்லமாக வறுத்து விடுங்க. வறுக்கும்போது தெரியும், அது நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதையும் ரொம்ப ஸ்லோ சிம்மில் வச்சு வறுக்கலாம். செவக்க வறுக்கணும், அது தெரியும், செவக்க வறுக்கும்போதே தெரியும். இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைங்க, சூடாக போட்டு அரைச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சூடோடவே என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னு தெரியும்னா, எனக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் 3 காஞ்ச மிளகா இருந்தால் ஆட் பண்ணிக்கிறேன். அது சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது இந்த சைடில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஃபுல்லாக வெந்துட்டால் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடுது. நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் சீட்ஸ் தனியாக, இந்த சொலை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இந்த விதை தனியாக, சொலை தனியாக பிரித்து எடுத்து மிக்சிக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைங்க. கொரன்னு இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிறதில்ல. ஒரு சிலர் இந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே ஊறுகாய் போட்டுக்கிறாங்க. இது நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் பேஸ்ட்டு மாதிரி நல்லாயிருக்கும் நமக்கு. இதுக்கு தேவையான ஒரு லெமன் சைஸு புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் இதுக்கு. நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை. கடுகு ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு கருவேப்பிலை இருந்தாலும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1.5 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், ஏன்னா நான் 3 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்காக. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஸ்லோ சிம்மில் வைங்க. மசாலா போடும்போது ஸ்லோ சிம்மில் வச்சு வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா கருகிடும். எந்த அளவுக்கு ஸ்லோ சிம்மில் வச்சு நம்ம எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறோமோ அது அந்தளவுக்கு நல்லது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆயில் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் போக போக இந்த எண்ணெயே பத்தாமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறம் புளி இந்த லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா, ஃபுல் மசாலாவுமே போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகா போட்டிருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 10-15 நிமிஷம் ஸ்லோ சிம்லேயே வச்சு பொறுமையாக பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 மந்த்து கூட நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு சுட சாதம் இது கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம் வச்சிங்கன்னா அது கூட தொட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.